எனக்கு எப்படா வந்து அந்த சர்க்குலர் வரும்னு இருக்கு. ஏய் சின்ன பொண்ணு, என்ன பேக் டு ஃபார்மா? முன்னாடி அழுதுகிட்டு இருந்தா இப்போ எப்படா சர்க்குலர் வரும்னு கேட்குற. பரவாயில்ல, ஆளே மாறிட்டியே. ஆமா சாந்தி, எனக்கும் மோட்டிவேட்டடா ஆயிருச்சா, அதான் நான் வந்துட்டு எப்படா போவோன்னு இருக்கேன். வேகமா அந்த காம்படிஷன் வச்சாங்கன்னா ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் எப்படி இருந்தாலும் போறோம்ல, எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன். இருந்தாலும் ஜெயிக்கலனாலும் எங்க வீட்டுல பேசலான்னு இருக்கேன். சின்ன பொண்ணு, நீ ஏன் ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிற? அதெல்லாம் ஜெயிப்ப பாரு. எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்ன காம்படிஷனா இருக்குன்னு ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. எப்படா அந்த சர்க்குலர் வரும்னு இருக்கு. அதெல்லாம் வந்துடும், வந்துதான் ஆகணும். யார் இந்த சர்க்குலர்லாம் எழுதுவா? வேமா வந்து முடிச்சு அனுப்பிச்சு விடலாம்ல, டைம் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல ஏன் இப்படி பண்றாங்க, இவ்வளோ டிலே பண்றாங்க? சே, எக்ஸாம் ஷெடியூல் மட்டும் கரெக்ட் டைம்ல வந்துருது. இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் கரெக்டா வருதா? பொறுமையா இரு சின்ன பொண்ணு, ஆர்வத்துக்கு ஐயோ விட்டா இப்பயே போய் அந்த சாக்லேட் பேட்டர்ல எங்க தேடின்னு போய் உட்காந்துருவா போல. ஆமா, அவ்வளோ இதுவா இருக்கு. தொட்டாடம் பட்டாடம்லாம் வந்து சாக்லேட்லாம் நினைச்சு பாரு. நம்ம லைஃப்ல இனிமே அதெல்லாம் பார்க்க முடியுமா? முடியாதுதான். இருந்தாலும் பொறுத்தார் பூமி ஆழ்வார், சரியா? தத்துவம்லாம் எனக்கு இப்போ என் கதையில கேட்காது. எனக்கு அந்த சர்க்குலர் சொல்றது மட்டும்தான் நான் கேட்பேன். அதனால என்னை ஆளை விட்டுருங்க. சின்ன பொண்ணு இருக்கிற ஸ்பீடை பார்த்தா காம்படிஷன்ல எக்ஸலன்ஸ் அவார்டே வாங்குவா போல. பின்ன இப்பயே அந்த அவார்டு எனக்கு ரிசர்வ் பண்ணி வைங்க. எனக்கு தான் அந்த அவார்டு. நான் தான் வந்துட்டு பார்ட்டிசிபென்ட்லேயே எக்ஸலண்ட் அவார்டு வாங்குவேன். வேற யாருக்கும் கிடையாது, சொல்லிட்டேன். அப்புறம் யாரும் என்னோட சண்டைக்கெல்லாம் வரக்கூடாது. பாடுறா, அப்ப நாங்களாம் என்ன பண்ணுவோம்? நாங்களும் தான் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்குவோம். என்ன இங்க ஒரு ஆள் இருக்கிறத மறந்துட்டு பேசுறீங்களா? நான் தான் எல்லாரோட டாப்பு, இதுலயும் நான் தான் டாப்பா வருவேன். ஏய் ஆகாசு, கனவுல தான் நீ வர முடியும். அந்த சின்ன பொண்ணு இருக்கிற வரைக்கும் நான் தான். இல்ல நான் தான். மே ஐ கம் இன்? எங்க பாருங்க, இது சர்க்குலர் மேன் வந்துட்டாங்க. ஐயோ, நான் எந்த நேரம் சொன்னேன்னு என் வாய் முகூர்த்தம் டக்குன்னு வந்துட்டாரு. ஏய் விளையாடாது, யார் வந்திருக்கா? எங்களுக்கு எதுவும் கேட்கலையே. ஆமா, என்ன சின்ன பொண்ணு முழிச்சுக்கிட்டே கனவு காண்றியா நீ? ஏய் அங்க பாரு, அவ்வளவு பெரிய ஆள் நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியல? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டீங்களா ரெண்டு பேரும்? கண்ணை நல்லா திறந்து பாருங்க, அங்கதான் அவர் வந்துட்டாரு. எங்க? அதோ அங்க. ஹலோ, மே கம் இன்? கிளாஸ் லீடர் யாரு? சார் வாங்க வாங்க, உள்ள வாங்க, வேமா வாங்க. அந்த சர்க்குலர் தானே கொண்டு வந்திருக்கீங்க, வாங்க வாங்க வாங்க. ஹே பசங்களா, அமைதியா இருக்க மாட்டீங்களா? கிளாஸ்ல ஆள் இல்லைன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நொய் 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 நொயின்னு. கிளாஸ்ல இப்போ யாரு உங்களுக்கு? கிளாஸ்ல ஸ்டாஃப்ஸ் யாருமே இல்லையே, ஆக்டிங் யாருன்னு போய் கேட்க மாட்டீங்களா? சார் அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க அதெல்லாம் அமைதியா இருந்துப்போம். இல்லைன்னா யாராவது பேசினா நான் வந்து உங்கள்ட்ட பிடிச்சு கொடுக்குறேன். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க டக்குன்னு. யாருமா நீ? எது பேசுற? அதோட நக்கல்லாம் ஜாஸ்தியா இருக்கே. பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. இந்த மாதிரி அதுக்கெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. என்ன நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? நாங்க பேசாம இருக்கோம், அமைதியா இருக்கோம். இனிமே இப்படி இருக்க மாட்டோம் தானே சொல்றேன். இதுல என்ன சார் உங்களுக்கு தப்பு? என்னை திட்டுறீங்க நீங்க. நாங்க பாரு, ஹச்ஓடி சார்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். ஏய், யார் இந்த பொண்ணு? உன் பேர் என்ன சொல்லு. நானும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன் ஹச்ஓடி கிட்ட. இந்த பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசுறேன்னு. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்றதுக்கு டைம் இல்லை. நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். பசங்களா, உங்களுக்கு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. ஐயா, நான் சொன்ன மாதிரி அந்த சர்க்குலர் தான். ஜலி ஜலி ஜலி. பரவாயில்ல, நீங்க திட்டினாலும் அந்த சர்க்குலர் என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் நம்ம வச்சுக்கலாம் அதை. என்ன சர்க்குலர்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களை வந்துட்டு ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. எங்கன்னா ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. அதுக்கு ஒரு டாப் 5 எக்ஸலண்ட் கேண்டிடேட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி பிரத்யேகமாக அவங்களுக்கு சில ஆஃபர்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த ஆஃபர்ஸ் என்னென்னு இன்னொரு சர்க்குலர் வரும். இன்னும் அந்த ஃபேக்ட்ரி சைட்லேருந்து அதை ரிலீஸ் பண்ணல. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே குயிக்காக அந்த சர்க்குலரும் உங்களை ரீச் ஆகிரும் பசங்களா. அந்த காம்படிஷன் என்னன்னோ அதுலேயே மென்ஷன் ஆகி வந்துடும். ஸோ பி ரெடி. இப்போ இந்த சர்க்குலரில் என்ன வந்திருக்குன்னா, அஃபிஷியலாக உங்களுக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கிறத வந்துட்டு நம்ம ஹச்ஓடி சைனோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ட்ரிப்புக்கு என்னென்ன தேவைங்கிறத வந்துட்டு இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த திங்ஸ்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் இந்த நோட்டீஸை வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் பின் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா பிரேக் டைமில் போய் பாருங்கள். ஒன்ஸ் வந்துட்டு ஏதாவது டவுட்டு இல்லை இன்னும் ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரிப்புக்கு யாரெல்லாம் வர்றீங்களோ, இதுக்கு இன்சார்ஜாக யார் போட்டிருக்காங்கன்னா, அவங்க பேர் என்ன, யார் அது? சரஸ்வதி மேமா தான் இதுக்கு வந்துட்டு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு நேம் கொடுத்துருங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து நேம் கொடுத்தீங்கன்னா பசங்களா அது வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு குயிக்காக வந்துட்டு உங்கள் நேம்ஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுமா. அந்த
ரெண்டாவது சர்க்குலர் எப்ப சார் வரும்? வரும்போது வரும். இப்போ நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கன்னா, நீ வந்துட்டு ரெண்டாவது சர்க்குலர் எப்போ வரும்னு டவுட் கேட்குறியா? உன்னை நான் தனியா பாத்துக்கிறேன். உன் பேர் என்ன? என் பேரா சார்? சின்ன பொண்ணு. பேருக்கு எத்தப்பல குட்டியா தான் இருக்க, என்ன வாய் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அது ஏன் சொத்து சார், அதெல்லாம் நீங்க வந்துட்டு இப்படி சொல்லக்கூடாது. ஆஹா, சரி, உங்க கிளாஸ் டீச்சர் யாருன்னு நீ சொல்லு, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். சின்ன பொண்ணு தானே உன் பேரு? சரி சரி, சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறது நல்லது. நான் இனிமே இப்படி பேச மாட்டேன். சாரி. ஆஹா, இந்த பயம் இருக்கணும். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் என்ன? சரி பசங்களா, மறக்காம உங்க பேர்லாம் வந்து சரஸ்வதி மேம் கிட்ட வந்துட்டு கொடுத்துருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், லாஸ்ட் மினிட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க பேரை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து எவ்வளோ குயிக்கா முடியுமோ அவ்வளோ குயிக்கா கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே சார், நாங்கள் முன்னாடியே நீங்க சர்க்குலர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே எங்க மேம் எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால நாங்க அப்பயே பேரை கொடுத்துட்டோமே. ஆமாம், நாங்கள் பேர்லாம் முன்னாடியே கொடுத்துட்டோம். எங்களுக்கு சரஸ்வதி மேம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்க தான் லேட்டு. இந்த கிளாஸே கொஞ்சம் விசித்திரமான கிளாஸாக இருக்கும் போல. ஒரு பிள்ளைங்களுக்காவது டிசிப்ளின் தெரியுதா? எல்லாமே நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் மேம் யாரு? சரஸ்வதி மேமா? மேம் உங்கள் எல்லாருக்குமே செல்லம் கொடுத்து வச்சிருக்கனால தான் இப்படி ஆடுறீங்க. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். நல்லா பேசிக்கோங்க சார். சரி, உங்களுக்கு இந்த சர்க்குலர் எங்கள்கிட்ட சொல்றது தானே முடிஞ்சிருச்சுல, கிளம்புறீங்களா? நீங்க எங்க மேம் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. எங்க மேம் தான் எங்களை வந்துட்டு இந்த மாதிரி போல்டா பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்த வேலையை முடிஞ்சிட்டீங்கல்ல, கிளம்புங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸை நான் பார்த்ததே இல்லை. எனக்கும் வேலை இருக்கு, மற்ற கிளாஸ்லாம் போய் சொல்லணும். உங்கள்கிட்டே பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்த சரஸ்வதி மேம் கிட்ட நான் கண்டிப்பா உங்களை பத்திலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. பண்ணுங்க சார், அதுதான் என்ன சொல்லிட்டு இருக்கேன். பண்ணுங்க, நீங்க ஹச்ஓடி வரைக்கும் பண்ணுங்க. எங்க மேம் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்போது நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். ஹே சின்ன பொண்ணு, ஆள் அளவுக்கு பேசு, என்ன அளவு தாண்டி பேசாத. எங்க மேம் தான் சார் போல்டா பேச சொல்லிருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஐ டோன்ட் கேர். உங்கள்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் உங்க மேம் கிட்டே டைரக்டா டீல் பண்ணிக்கிறேன். அதோட பசங்களா, உங்க பேர்லாம் கடைசியில் என்கிட்ட தான் வரும். ரொம்ப பேசுனீங்க, உங்க பேரெல்லாம் வந்துட்டு கிராஸ் பண்ணி விட்டுருவேன், பாத்துக்கோங்க. இப்படிலாம் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இங்க சரஸ்வதி மேமே அதுக்கு இன்சார்ஜ் இருக்காங்க. அவங்க பாத்துப்பாங்க. எப்படி இருந்தாலும் கூட்டிட்டு போறது அவங்க தானே. நாங்களாம் இல்லைன்னா ஏன்னு உங்களை தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் நீங்க தான் ஹச்ஓடி ரூம்ல முன்னாடி முட்டி போட்டுக்கிட்டு இருக்கணும். எது வசதின்னு பாத்துக்கோங்க என்ன. நீ கொஞ்சம் விவரமா தான் பேசுற. உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். மாட்டாமலேயே போயிடுவேன் நீ. அந்த ட்ரிப்புக்கு நானும் தான் இன்சார்ஜ், நானும் தான் வருவேன். உங்க சரஸ்வதி மேம் மட்டும் வரமாட்டாங்க. ஆமா, வராங்களா? அது போதும். நீங்க வந்தா என்ன, வரலன்னா எங்களுக்கு என்ன. சரி சரி, ட்ரிப்ல பாத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன். உங்களை யாரும் பிடிச்சு வச்சுக்கல சார். நீங்க கிளம்புறதுன்னா கிளம்பலாம். நாங்க யாரும் வந்துட்டு உங்களுக்கு குறுக்காலும் நிக்கல. ஸோ நீங்க கிளம்புங்க என்ன. பாய். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி நீங்க கிளம்பலாம். கொஞ்சம் விட்டா சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு மண்டையில மாவரைச்சிட்டு போயிருந்திருப்பான். நம்மளாம் யாரு? சரஸ்வதி மேம் கிளாஸ். அவங்கள மாதிரி நம்மளும் வந்து ஸ்ட்ராங்கா எதிர்த்து நிக்கணும். கரெக்டு தான் சின்ன பொண்ணு, நீ கரெக்டாக தான் பண்ண. அவர் ரொம்ப தான் பேசுகிறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணிட்டு போகட்டும். அவர் பார்த்தியா நம்ம பேர்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறாராம். எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போமே. சின்ன பொண்ணு இருக்கிற வரைக்கும் ட்ரிப்பு டவுட்டு தான். இவ பேசுகிற பேச்சை பார்த்தா அவர் உண்மையில ஏதாவது பண்ணி இது பண்ணிட்டான்னா கடைசியில் சரஸ்வதி மேமே வராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓ, நான் ரொம்ப பேசிட்டேனா?